இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற புஷ்பங்களை பாருங்களேன், எவ்வளவு அழகான நிறம், என்ன ஒரு கண்களுக்கு குளிர்ச்சியாய் அழகாய், பார்க்கும்போதே மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. என்றைக்காவது இப்படிப்பட்ட காட்டு புஷ்பங்களை நீங்கள் தொட்டு பார்த்ததுண்டா? நாங்கள் சின்ன வயதில் இந்த புல்லில் அழகான கலர்ஸில் பூக்கள் பூத்திருக்கும். ப்ளூ கலர், அந்த எல்லோ கலர் ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். அதை காம்போடு கிள்ளி கம்மலை போல் நாங்கள் காதுகளில் போட்டுக்கொள்வோம். அஃப்கோர்ஸ் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அப்புறம் அது வாடி விழுந்துடும். ஆனாலும் அந்த மலர்களுடைய டச்சே எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதை தான் அழகாக அந்த டெக்ஸ்டர், அந்த துணியினுடைய தரம் நம்ம தொட்டு பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி காட்டு புஷ்பங்களை தொட்டு பார்த்தீர்கள்னு ஒரு வெல்வெட்டு போல் ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஞாபகம் வருகிறது, நாங்கள் காலேஜ் போகும்போதெல்லாம் அந்த பக்கம் ட்ரெயினில் போகும்போது இந்த சைதாப்பட்டுக்கிட்ட ட்ரெயினில் வருகிறவர்களுக்கு தெரியும், பார்த்தீர்களானால் அந்த போகன்வில்லா ஃப்ளவர்ஸ் அங்கே இருக்கிற அந்த சுவர்களின் மேலே பிங்க் கலரில் அவ்வளோ பூத்து அழகாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அதை பார்த்தோன்னா அப்படியே அந்த மெஜந்தா கலர் என்னமா அட்ராக்ஷனாக இருக்கும். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த காட்டு புஷ்பங்கள் என்ன அருமையான நிறம், என்ன அருமையான டெக்ஸ்டர், வெல்வெட் போல கண்ணை கவரும் அழகு. தேவனுடைய படைப்புகளுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அவருடைய வல்லமை இவைகளின் மூலம் விளங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் அவனுடைய சர்வம் மகிமையிலும் இவைகளைப் போல ஒன்றையாகிலும் உடுத்தியதில்லை என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுகளுக்கு அதனுடைய புஷ்பங்களுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைப்பார் என்றால், அவர் சாயலில் அவர் ரூபமாய் படைத்த நம்மையும் உடுத்து வைப்பது எத்தனை நிச்சயம். ஆகவே நாம் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல், நம்முடைய பரமபிதா நமக்கு எது வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட பழக வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கூட கொடுப்பார் என்பது முழு நிச்சயம். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவசியம். அதே காட்டு ஒலிவ மரம் பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு ஒலிவ மரம் என்றால் ஆங்கிலத்தில் வைல்ட் ஆலிவ் ட்ரீ என்று சொல்வார்கள். 3 மீட்டர்லேருந்து 12 மீட்டர் வரையில் வளரும். அது பசுமையான ஒரு செடி, நீண்ட ஆண்டுகள் வாழ்வது. அதனுடைய பழங்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அதை குறித்து பார்த்தால் ரோமர் 11ஆவது அதிகாரம் 17-21 வரைக்கும் வாசித்தீர்களானால், புறஜாதிகளாய் இருக்கிற, அதாவது இஸ்ரவேலர் அல்லாதவர்களாய் இருக்கிற நாம் காட்டொலிவ மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். அந்த சுவாப மரம் அப்படின்னு ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம் இல்லாமல் நார்மலான ஒலிவ மரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பயனுள்ளவர்களாய் இல்லாதபடியினால் அதனுடைய கிளை ஒன்றை முறித்து காட்டொலிவ மர கிளைகளாக இருக்கிற நம்மை எடுத்து அந்த ஒலிவ மரத்திலே அந்த ஒட்டு செடிகளைப் போல தேவன் ஒட்ட வைக்கிறாராம். அப்பொழுது நாம் அந்த ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும்
உடன் பங்காளிகளாய் நாம் மாறுகிறோம், உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். ஆக காட்டொலிவ மரமாய் இருக்கிற இஸ்ரவேலர் அல்லாதிருக்கிற உங்களையும் என்னையும் இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே நம்மை வைத்து நம் மூலம் அவருடைய சித்தத்தை செய்து கொள்ள, நம்மை அவருக்கென்று பயன்படுத்த அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளாக எந்த பெருமையும் வராமல் சுவாப கிளைகளாய் இருக்கிற, அதாவது ஒலிவ மரமாய் இருக்கிற அந்த மரக்கிளைகளையே தேவன் உடைத்து நம்மை எடுத்து பயன்படுத்துவார் என்றால், நமக்கு பெருமையோ ஆணவமோ எந்த நேரத்திலோ இஸ்ரவேலரை தாழ்வாகவோ எண்ணுகிற எண்ணம் வந்தால் நிச்சயம் நம்மையும் உடைத்து போட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று தான் அந்த வேத பகுதி நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. அந்த உடைத்த ஒலிவ மர கிளைகளை அவர் மறுபடியும் ஒட்ட வைக்க சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி இருக்க நீங்கள், அதாவது நாம் இஸ்ரவேலர் அல்லாதவர்களாய் இருக்கிற நாம் சுவாபத்தின்படி நாம் காட்டொலிவ மரமாய் இருக்கும்போது நம்மை வெட்டி நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருப்பதால் சுவாப கிளைகளாக இஸ்ரவேலர் அவர்களை ஒலிவ மரத்தில், அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு தயவு பாராட்டி இருக்கிறார் என்று அந்த வேதம் சொல்லியிருக்கிறது. ஆக அந்த தயவு, அந்த கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறதுனால அதை அலட்சியமாக எண்ணக்கூடாது. நாம் எதற்காக அப்படி ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், உடைத்து போடப்பட்ட, தரிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்களுடைய சமாதானத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கும் சமாதானம் கிடைக்கும் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாக. இன்றைய தினத்திலே காட்டு புஷ்பத்தையும் காட்டு ஒலிவ மரத்தையும் குறித்து நாம் அறிந்து கொண்டோம். எதை சொன்னாலும் கர்த்தர் அதற்கு பிறகே ஒரு அருமையான ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அதை தியானிக்க வேண்டும் என்று எடுத்து அந்த வேதத்தின் பகுதியில் வாசிக்கும்போது தான் நமக்கு அதனுடைய அருமையான அர்த்தங்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை இன்று ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். அன்பு இறக்கம் உள்ள நல்ல தகப்பனே, உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் எங்களுக்கு இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு. ஆனாலும் வேதத்தில் ஒரு சில காரியங்களை நாங்கள் எடுத்து படிக்கும்போது அதில் உலக பிரகாரமான வெளிப்பாடுகள் மாத்திரமல்ல, ஆமாண்டவரே, அது பரலோகத்துக்கு சம்பந்தமான ஆவிக்குரிய அந்தஸ்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய, எங்களுடைய நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு பயனுள்ளக்கூடிய காரியங்களும் அதில் எடுத்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போது எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இன்று ஆவியானவர் எங்களோடு இப்படிப்பட்ட ரகசியங்களை பேசி இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்ததுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது அநேகர் அறிந்து கொள்ள, ஆகவே இவைகளை ஆமாண்டவரே உடுத்துவித்து பார்க்கிற தேவன், ஆமாம், எங்களுடைய இவைகளை ஒட்ட வைக்கிற தேவன் என்று பார்த்தோமே, இப்படிப்பட்ட அருமையுள்ள, கருணையுள்ள, அன்புள்ள தேவன் எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் உம்மை பற்றி அறிகிற அறிவில் நாங்கள் வளர, அப்பொழுது இவைகள் எல்லாமே எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீர் கவனித்துக் கொள்வீர் என்ற ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த அருமையான விஷயங்களை மற்றவர்களும் அறிந்து கொள்ள தயவு கூர்ந்து நீங்கள் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.